பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர். ஆனால் பிக் பாஸ் முடிஞ்சு போச்சு. நம்ம வந்து ஸ்பெஷல் வீடியோ மட்டும் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா வந்து பூசி மொழி தான் வந்து நம்ம வந்து திவ்யா பேசினாங்க எஸ். இன்டர்வியூல வெளியில வந்ததுக்கு அப்புறம். ஏன்னா 2 கான்ஃப்ளிக்ட். ஒன்று வந்து திவ்யா வந்து எப்படி வாட்டர்மெலனை ஹேண்டில் பண்ணாங்க, சாண்ட்ரா ஹேண்டில் பண்ணாங்க. இது 2 தான். கமருதீன் விஷயத்துக்கு நல்லாவே சொல்லியாச்சு. ஆனால் திவ்யா எந்த புள்ளியில் அவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சாங்க, எது காரண காரியமாக இருந்தது? ஒரு 12B பஸ்ஸில் வந்து ஏறனா ஒரு விஷயம், ஏறலாம் ஒரு கதை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எந்த இடம்ன்றதை தான் இங்கே பேச போகிறோம். ஜெயிச்சது வந்து நம்ம வந்து குத்தமோ மற்ற விஷயங்களோ சொல்லலை. அது வந்து சபரி சொன்ன மாதிரி 75 நாள் அவங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்றது தான் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயம். ஸோ அதை பற்றி ஒரு பார்வையை உங்களோட பகிர்ந்துக்கிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ விரிவான பார்வையை வந்து நம்மளோட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் டு தி வைல்டு கார்டில் உள்ளார வந்தாங்க திவ்யா. 25 நாள் 30 நாள்லேயே வச்சுக்காங்களேன். உள்ளார வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து தலைவியாகவும் மாறினாங்க. அதில் வந்து விக்ரமுக்கும் அவங்களும் ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் வந்தது. முக்கியமாக வந்து அவங்க வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா கூட தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அந்த 3 பேர், பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, இவங்க தான். இதில் விக்ரமை வந்து வழிக்கு கொண்டு வரதுக்கு சாண்ட்ரா என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணாங்க. பார் எங்க அங்கே பாத்ரூமில் இருக்கிறா, தலையை பிடிச்சி இத்துருவா, முடிய பிடிச்சி இத்துனாலாம் வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் குழந்தைங்க பார்த்து சரி அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, அதெல்லாம் வெளியே வந்தாச்சு. ஸோ அதை பற்றி பேசலை. ஏன்னா அப்போ வந்து அவங்க பண்ண எல்லா கிரைம் லிஸ்ட்லையும் இவங்களும் இருந்தாங்க. திவ்யா மீது வந்து குற்றச்சாட்டுன்னு நீங்கள் வச்சிங்கன்னா, விடிய காத்தால 4 மணிக்கு ஜெயிலுக்கு போகிறவரையும் வந்து எஃப்ஜேவையும் விக்ரமையும் படுத்தின ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் திவ்யாவுக்கும் பங்குண்டு அப்படின்றத இங்கே சொல்கிறோம். அதுதான் நான் எப்பயுமே இந்த கேமை பொறுத்தவரையும் சொல்றேன். நீங்க யாரோட சேர்றீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் இந்த கேம் வந்து உங்களுக்கு தீர்மானிக்கும். கமருதீன் வந்து உதாரணம், மிகச்சிறந்த உதாரணம். பாருகிட்ட இல்லாதப்ப அவர் வந்து அரோரா கூட இருக்கும்போதெல்லாம் கமருதீனை எல்லா பெண்களுமே கொண்டாடினாங்க. ஒரு கட்டத்தில் எட்டி நடுமாரில் உதைக்கிற மாதிரி முதுகுல உதைச்சதுமே வந்து கமருதீன் வந்து டவுன்ஃபால் ஆனார். ஆனா அந்த இடத்த புரிஞ்சுட்டு உடனே அவர் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதும் அதனாலதான் வந்து கமருதீன் வந்து பெரிய அளவில் வந்து நம்ம வந்து ரோஸ் பண்ணலன்னா அவர் ஏன்னா அவர் தப்பு தான். ஆனால் யார் கூட இருக்கிறீங்கன்றதுல இருக்கு. ஏன்னா இப்போ அரோரா கூட இருக்கும்போது சரியா இருக்கிறவர் எப்படி பார்வதி கூட போகும்போது மாறுறாரு. ஆனால் இது வந்து ரொம்ப தப்பு. நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், இல்லை உங்களுக்கு சுய புத்தி வேணுன்றதான் இன்னைக்கு திவ்யா கூட சொன்னாங்க. நான் இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன், அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கு. எஸ் சொல்லுங்க. இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க சொல்ல வந்ததுல 4 வாரங்கள் இப்ப எல்லாருமே கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்த ஒரு 25 நாள் 30 நாள் வந்து அரோரா எதுவுமே விளையாடல அப்படிங்கிற மாதிரி. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா திவ்யாவோட விளையாட்டும் பெருசா இருக்காது. வந்த அன்னைக்கு அவங்க பயங்கரமா இறங்குவாங்க, இறங்கின அன்னைக்கு ஆஃப் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா வீட்டுல இருக்க எல்லாருமே இல்ல அது வந்துங்க புதுசா ஒரு கேரக்டர் உள்ள ரொம்ப திருத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எல்லாருமே கொத்தி கொத்தி காயப்படுத்துவாங்க. அது வந்து இருக்கு ஜாக்கி, வாய் விட்டுறக்கூடாது இல்ல, நிறைய வாய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விஷயமும் இருக்கு இல்லைங்களா. நான் அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஊட்டாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இது இருக்கும்ல எல்லாருக்குமே. அந்த அப்போ அதை கேள்வி கேட்பாங்கல்ல, நம்ம தானே அதுக்கான இடத்த கொடுக்குறோம். ஆமாம்மா எதுக்கு இது வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிச்சா? சரி. அந்த மாதிரி திவ்யாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வாய் விட்டாங்க. அண்ட் கத்தவே கூடாதுன்னுவாங்க. பயங்கரமா கத்திட்டு இருக்கீங்க இந்த வீட்ல அப்படின்னாங்க. அதை வச்சே காலி பண்ணுவாங்க. வந்த அன்னைக்கு ஃபுல்லா அதுவும் வந்து தலையானதுக்கு அப்புறம் கத்த விட்டுட்டு இருந்தாங்க. கத்த விட்டுட்டு நீ தான் இப்ப கத்துற அப்படின்னப்ப அவங்க ரொம்ப ஆஃப் ஆயிருந்தாங்க. ஆஃப் ஆயிருக்கிறப்ப அவங்க எங்க அந்த ஒரு 3 வாரமும் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா பின்னாடியே தான் இருந்தாங்க நீங்க சொன்ன மாதிரி. அப்ப இந்த வெளியில வந்தப்ப அவங்களே சொல்லியிருப்பாங்க, நிறைய பேர் படிக்கிறதுக்கான எனக்கு டைம் தேவைப்பட்டது. ஆனா படிச்சதற்கு அப்புறம் எங்க இந்த திவ்யா ஜெயிச்சாங்கன்ற ஆரம்ப புள்ளி எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்டாண்ட்ல இருந்தாங்கன்னா அவங்க அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இருப்பாங்க. நம்ம உதாரணத்திற்கு விக்ரம் வந்து பயங்கரமா அந்த சாரின்னு ஒரு விஷயத்த கேட்டு இவங்களை வந்து திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பண்றாரு அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னதுக்கு அப்புறம் அதை அவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே தான் இருந்தாங்க. அதே மாதிரி அரோரா ஓரளவுக்கு குட் சோல் அப்படிங்கும் பொழுது அந்த அரோராவுக்கான விஷயங்கள் எங்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க அந்த விஷயத்த கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதேதான். இன்னொன்னு இந்த இடத்துல இந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல ஆசைப்படுறேன். அவங்க வந்து 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தினாங்க இல்லையா. சாண்ட்ராவை முதல்ல உதச்சு தள்ளி கீழே தள்ளினதுக்கு அப்புறம் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் இந்த 2 பொண்ணுங்களை காப்பாத்துறது நீ இருன்னு சொன்னாங்கல்ல. ஒருவேளை அங்க சிபிக்ஷா இருந்தா கூட எனக்கு வந்து அவங்களுக்கு அப்ப பீரியட்ஸ் அவங்க ஆக்சுவலா வெளியே வந்திருப்பாங்க. ஆனா அரோரா இருந்தனால தான் அவங்க கூட இருந்தாங்கன்றது இப்ப நான் சொல்றேன்.
ஏன்னா அரோராவுக்கும் அவங்களுக்கு ஒரு பாண்ட் இருந்தது. அரோரா நிறைய இடத்துல உண்மையா இருந்தாங்க, சுபிக்ஷா உண்மையா கிடையாது. உண்மையா இல்லாம விக்ரம் வந்து என்னெல்லாம் கொளுத்தி விடுறாரோ அதெல்லாம் பேசுற ஒரு ஊதுகுழலா தான் வந்து சுபிக்ஷா இருந்தாங்க. எஸ். ஏன்னா இவங்க வந்து சுபிக்ஷா வந்து திவ்யா கிட்ட நிறைய எகிருவாங்க. ஆமா. ஆனா திவ்யாவோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு சுபிக்ஷாலாம் ஒண்ணுமே கிடையாது. டக்குன்னு மைண்ட்ல வருமா இல்லையா, நீலாம் ஒண்ணுமே இல்ல, உனக்கு வந்து அதேதான் கமருதீன் சொன்னதுதான், உனக்கு நல்லதுன்னு தெரியல கெட்டதுன்னு தெரியல, நீ நான் என்கிட்ட வந்து பேசுறன்ற மாதிரி தான் அவன் டீல் பண்ணணும்னு வச்சுக்க. ஆனா அவன் ஒரு கண்டஸ்டன்ட், அந்த மரியாதை இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து இவங்க பிளானை வந்து கெடுக்கணுன்றதுனாலையும் இந்த பிளான் வந்து அடிச்சு திருத்திட்டாங்க. நீங்க 2 பேரும் வண்டியை விட்டு இறங்காத, நீ திவ்யா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் திவ்யா வந்து அதை வந்து உள்ளார இறங்குவாங்க. அந்த புள்ளி திவ்யா மீதான மரியாதையை அதிகப்படுத்துச்சு. ஏன்னா காலையில எழுந்து காரை விட்டு வரும்போது அங்க கரை போட்டிருக்கோம் ஆக்சுவலி. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். அதெல்லாம் இதுல என்னன்னா திவ்யாவுக்கு 10 நிமிஷம் கூட பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்துல அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்கல்ல, அது போற்றப்படுது. ஆனா எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயமா வந்து 2 விஷயங்கள் நடந்தது அந்த வீட்டுல திவ்யாவுடைய ஜெயிப்புக்கு. திவ்யா வந்து ஒரு கட்டத்துல வந்து எல்லார்கிட்டயுமே ஈவனா ஒரு பழக்கத்தை வச்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க கிட்ட வந்து எந்த குழுலையும் அங்க சேரவே இல்லை. முக்கியமா அன்பு அங்களையும் சேரல, இந்த பக்கமும் சேரல. ஏன்னா சேர்ந்தவங்க நம்பினவங்க கழுத்தெடுத்ததுக்கு அப்புறம் எல்லாரையும் நம்புறதுக்கு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனானப்பட்ட வாட்டர்ஸே வந்து கூட இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாரு ஒரு. ஏன்னா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் 6 பேர் இருக்கும்போது வாட்டர்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு ஹாப்பியா இருந்தது. அதனாலதான் அந்த ஸ்பேஸ் ஜாலியா பேசுறதுக்கு போனதுக்கெல்லாம் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு குழுவே கிடையாது. அதுதான் அவங்க தனித்து விடப்பட்டதுக்கான விஷயம்னு வச்சுக்காங்களேன். ஆனா அதுதான் அவங்களுக்கான பெரிய பிரச்சனை. ஆனா எங்க அவங்க ஜெயிக்கிறதுக்கான புள்ளியில வந்து இணையறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் இந்த 12B படம் தான் இதுக்கு உதாரணம் சொல்லுவேன். 12B படத்துல வேலைக்கு போயிட்டான்னா அவனுக்கு ஒரு வாழ்க்கை வரும். வேலைக்கு அதாவது பஸ் மிஸ் பண்ணிட்டான், இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டான்னா இன்னொரு வாழ்க்கை. இந்த 2 பேரல்ல ஒரு விஷயம் ஒன்று போயிட்டு இருக்கும். ஓகேவா? கானா வினோத் பொட்டி எடுத்தார். முதல் புள்ளி அங்க ஸ்டார்ட் ஆகுது. 2வது புள்ளி எங்க வருதுன்னு சொல்றேன். கானா வினோத் முதலாக பொட்டி எடுக்கிறாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரை கானா வினோத்துக்கு தான் மரியாதை. கானா வினோத் நின்னாரே கைத்தட்டல் பயங்கர லெவல்ல இருந்தது. உள்ளார வந்து குட்டையை குழப்பினாரு இவரு வாட்டர்மெலன். ஸோ அதுல கானா வினோத் வந்து ரொம்ப, ஏன்னா டெம்ப்ட் அதிகமாக எங்க ஒரு 6வது சேனல் எல்லாமே முடிஞ்சது கதை. 3வது ரெட் கார்டே கானா வினோத்துக்கு வந்துருக்கு. அப்படியான ஒரு டார்ச்சர் ஒருத்தர் வந்து பண்ணாரு. சில நேரத்துல இப்படித்தான் ஆட்கள் வந்து நம்மளுக்காக வந்து வருவாங்க நம்ம லைஃப்ல உள்ளார வருவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்கும், நம்மளால வந்து எந்த விஷயமே செய்யாத அளவுக்கு வந்து ஒரு மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனையில கானா வினோத் எடுத்தது முதல் புள்ளி வெற்றிக்கான ஒரு முதல் திருப்பமும் அங்க ஆரம்பிச்சு திவ்யாவுக்கு. எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான விஷயம் சென்டிமெண்ட். இந்த சென்டிமெண்ட் இருக்குல்ல, இந்த சென்டிமெண்ட்டுக்குள்ளார நீங்க போகும்போது ஈஸியா நீங்க வந்து வேற லெவலுக்கு போயிடுவீங்க. அந்த சென்டிமெண்ட் என்னன்னா, நீங்க தப்பே செய்யாத ஒரு விஷயத்துக்கு நீங்க வந்து மாட்டிக்கிறது. நீங்க தப்பு செஞ்சு மாற்றுறது வேற. இப்ப பார்வதி வந்து இவ்வளவு தப்பு செய்யறாங்க எல்லாம் தெரியும். அதனால பார்வதியுடைய தவறுகளையோ இல்ல கானாவனத்துடைய பாருங்க கமருதீனுடைய தவறுகளை நம்ம பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா தப்பே செய்யாதவங்க மாட்டும் பொழுது என்ன இருக்கும்னா, அது வந்து ஒரு பெரிய கோவத்தை உண்டு பண்ணும். ஒரு அவங்க பக்கம் நிக்கணும் பாறேன் அப்படின்ட்டு. இதுல என்ன ஒரு விஷயம் நடந்ததுன்னா, சாண்ட்ரா பண்ண பைத்தியகாரத்தனத்தினாலதான் வந்து திவ்யா ஜெயிச்சாங்கன்னு நான் இப்ப சொல்லுவேன். எப்ப வந்து சாண்ட்ரா தன் புருஷன் கூட வந்து இணைஞ்சாங்க, ஏன்னா அங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க எப்படி பழகினாங்கன்ட்டு. காமிச்சவர்லயுமே அவங்க பழகினவர்லையும் காமிச்சவர்லையுமே அதுதான் நம்ம நிறைய வாட்டி சொன்னது வந்து 69 கேமராவில் இருக்கும்போது அதுதான் வந்து திவ்யாவே சொன்னாங்க. நாங்க ஒன்றும் வந்து மைக் அவுத்துட்டு வந்து பேசல, இதுல பாத்ரூம்ல போயெல்லாம் பேசல, நாங்க எல்லா இடத்துலயும் பொதுவான இடத்துல தான் பேசியிருக்கோம். இங்க வந்து உனக்கு டவுட் வந்தா எப்படி அப்படின்னா உங்க புருஷன் தானே கேட்கணும் அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க. இது நியாயமான கேள்வி, இதையும் நம்ம முன் பண்ணோம். ஆனா இந்த குற்றச்சாட்டுக்கு அவங்க ஃபீல் பண்றாங்கல்ல, ஏன்னா பச்சை மிளகாலாம் சாப்பிட்றாங்க. பச்சை மிளகாலாம் சாப்பிட்டு வரும்போது வெளியில இருந்து ஒரு பொண்ணு வந்து இது மாதிரி ஒண்ணு சொல்லுது, நீ வெளியே போனா அழுவ, நீ வந்து நீ அழுவ, ஆனா நான் அழலாம் மாட்டேன்றாங்க அவங்க. இல்ல நீ போனா உனக்கு மனசு உடஞ்சிருவோம் அப்படின்றாங்க. எதுவா இருந்தாலும் என்ன அவங்க புருஷனை தான் கேட்டுருமோ என்ன கேட்டிருக்க. எனக்கு இதுக்கு மேல வந்து நான் வந்து பெருசா போல, எனக்கு ஆத்தாத்து போது இப்ப டாரா கிழிக்கணும்ட்டு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவங்க டீல் பண்ண விதமே வந்து பாத்தீங்கன்னா பழைய மாதிரி அவங்களும் போய் நின்று இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஜெயிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி கிட்டையும் சேர்க்கல. அவங்க எத்த வச்சுக்கிட்டே என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள வந்து கார்னர்னா அவங்க தப்புக்கான கார்னரை சொல்லிட்டே இருப்பாங்க. அது ஒண்ணு. இன்னொன்னு, போகிறதுக்கு முன்னாடியும் சாண்ட்ரா இவங்களுக்கு ஒரு ஹக் கூட கொடுத்துட்டு போக மாட்டாங்க. வந்து இவங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய ஹைப். அது ஏன்னா நீங்க அதுதான் இப்ப நீங்க பொது புத்தியில இன்னைக்கு நம்ம விக்கல் விக்ரமுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா கூட நீங்க வந்து உடனே முன்னிறுத்து நிற்பீங்க.
ஆனால் கானவனத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது இன்னும் கடந்து போயிடுவீங்க. எஸ் நான் வந்து சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன், இது நீங்கள் வந்து உள்ளார்ந்த விஷயமா நீங்கள் யோசிச்சு பாருங்க. சுபேஷா ஒரு பிரச்சனை நம்ம நகர்ந்து போயிடும், ஆனால் திவ்யா ஒரு பிரச்சனை நம்மளால தாங்க முடியாது. எஸ் இதான் அதில் இருக்கிற மேட்ரு. அந்த விஷயத்துல தான் அவங்க வந்து பயங்கரமாக நோஸ் கட் பண்ணாங்க. அந்த பயங்கரமாக நோஸ் கட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து பெரிய பாண்டு. இந்த பாண்டில் அவங்க நிராகரிக்க அவங்களுக்கு ஹைப் ஏறிட்டே போகுது. அதெல்லாம் இன்னொரு ஒரு பாயிண்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் நிறைய தோத்து போயிட்டேன், நான் ஜெயிக்கவே இல்லை என் வாழ்க்கையில அப்படிங்கறத அவங்க எல்லா இடத்துலயும் வந்து பதிவு பண்ணிட்டே வந்தாங்க. இருப்பாங்க. சோ இந்த அதுல பொய் இருந்தா கூட வெளியில இருக்கிறவங்க வந்து சொல்லுவாங்க, இது அது ஏகப்பட்டதுடா டேய், நாவலூர்ல 5 ஏக்கர் நிலம் வச்சிருக்குது, இங்க புஞ்சை வச்சிருக்குது, அதெல்லாம் ஜெயிக்கணும் அவசியமே இல்லைன்னா கூட அது வந்து டிஃபோ ஆயிருக்கும். அவங்க 10 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன், நானு இந்த அளவு பணம் நான் சம்பாரிச்சது கிடையாது. இதே மாதிரி எனக்கு அவார்டு கூட நான் பார்த்தது கிடையாது. இன்னொன்று, என் பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருப்ப புதுசாக வந்தவங்க அவங்க அவார்டு வாங்குவாங்க, நான் ஒன்றுமே இல்லாமல் இருப்பேன். இதெல்லாம் அவங்க பதிவு பண்ணாங்க. பதிவு பண்ணுற நேரம் தான் இவங்க நிராகரிக்கிறாங்க. அதாவது ஒரு பொன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு வைக்கிறத யாராலையும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, ரெண்டாவது அவங்களை நிராகரிக்கிறது. ஏமா உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை போய் அசிங்கப்படுத்துறியாமா, சரி கட்டி பிடிக்கலன்ற, அங்கே போய் நீ நல்லா விளாடணும்னு சொல்கிற, நீ யாரு? அந்த வெறுப்புகள் எல்லாமே வந்து திவ்யாவுக்கு இப்போ வந்து ப்ளஸ் பாயிண்டாக மாறுது. அப்புறம் கனி வந்து சொல்றாங்க, ஆத்தாட்டு போகும்போது ஒர்த் இல்ல. இதுல இன்னொன்னு கூடவே இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கலாம் ஜாக்கி. கானா வினோதுக்கும் அரோராவுக்கும் இருந்த ஒரு அந்த ஒரு இது இருந்தது இல்லையா, சண்டை இருந்தது இல்லையா, அதனாலேயுமே அவருக்கான கிடைக்க வேண்டிய ஓட்டுகள் எல்லாமே வந்து திவ்யாவுக்கு விழுந்து சொல்லலாம். ஏன்னா திவ்யா தான் அந்த இடத்துல அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கேப்பபிளான ஒரு சபரி இருந்தாலுமே கூட திவ்யாவுக்கு தான் வந்து அந்த ஓட்டுகள். அதை விட்டு கானா வினோத்தை அவங்க வந்து ஹேண்டில் பண்ண விதம் இருந்ததுல்ல, அவர் குட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கானா வினோத்தை வந்து அவங்க வந்து அந்த பேசிஃபை பண்ண விதம். அதாவது நேற்று கூட ஒரு தெலுங்கு படம் பார்த்தேன், இவரு பேர் என்ன, ரவிதேஜா படம். அதில் அந்த சைடு ஹக்கு சென்டர் ஹக்குக்கெலாம் நிறைய டெஃபினேஷன் இருக்கும், அதில் சும்மா காமெடியாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் நெஞ்சில் கை வச்சு அவங்க வந்து தடை விடுவாங்க. அவர் ரொம்ப அழுவார், அவர் கேவி அழுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் வெற்றி வாய்ப்புக்கு கிட்ட போயிட்டு ஒருத்தன் வந்து ஒரு முடிவு எடுத்ததுக்கு பிறகு வந்து அவன் தவிக்கிறான். அந்த தவிக்கும் பொழுது ஒருத்தர் வந்து நிற்கிறாள்ல, அவள் கடவுளுக்கு சமம். அது வந்து எதுக்கு வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். அப்படி ஒரு இடத்துல தான் வந்து திவ்யா வந்தாங்க. அதனால எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சது அந்த இடத்துல. அதன் பிறகு இதெல்லாம் வந்து சம்வேர் எல்ஸ் நீங்கள் வந்து உடஞ்சி நின்ன இடம், அவமானப்பட்ட இடம், எல்லா இடத்தையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்குவீங்க. அதில் வந்து திவ்யாவுக்கான ஸ்கோர் வந்து நிறைய ஆச்சு. நோயிங்லி அன்னோயிங்லி சாண்ட்ரா பண்ண வந்த ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு என்ன சொல்றது, ஏதோ ஒரு விஷயம் எங்கேயோ, அதான் ஒரு பட்டாம்பூச்சின் சிறகடிப்பு, காயாஸ் தேரி தான், பட்டாம்பூச்சின் சிறகடிப்பு எங்கேயோ வந்து சுனாமியாக மாறுவது மாதிரி தான் வந்து இந்த விஷயமும் நடந்தது. இதுக்கு நிறைய விஷயங்கள் கேஸ் தியரி மாதிரி நிறைய பண்ணலாம், அதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் இதோட இதை நிறுத்திக்குவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் ஏதாவது ஒரு ரீசன்ஸ் விட்டுருந்தாலுமே அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். கண்டிப்பாக. ஆமாம், உங்களுக்கு அது நிறையவே தெரிஞ்சிருக்கும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் இந்த குரலுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.